வாழ்வு நற்செய்தி. கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15-23 நம்ம பார்க்கலாம். சகரியா கிட்ட தேவதூதன் சொல்றாங்க, உனக்கு குழந்தை பிறக்க போறேன்ட்டு. சகரியா கேட்குறாங்க, இது எப்படி நடக்கும்ட்டு. ஆனால் தூதன் அந்த பையன் எப்பெல்லாம் இருப்பான்னு கூட சொல்றாங்க. உடனே அந்த கேப்ரியல் தூதன் என்ன தெரியுமா பண்ணாங்க, தகுந்த காலத்தில் நடக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையை நீ என்ன பண்ணல, நீ விசுவாசியா இருந்தபடினால நீ பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பேன்னு சொன்னாங்க. அதே போல் சகரியா ஊமையாக இருந்தாங்க அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு இதே தான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. ஏன்னா ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமை காண்பாய். நீங்கள் சொல்லலாம், இன்னும் 10 நாள் தான் இருக்கு இந்த வருஷம் முடியல, இப்போ ஒரு அற்புதம் நடக்குமா, சூழ்நிலை பார்த்தா அப்படி இல்லையேன்ட்டு. ஆனால் ஏசப்போடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாது. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். வாக்கு திட்டங்களை நம்புங்க, நீங்கள் ஆஸ்பத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, அற்புதத்தை பெறுவீங்க, நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க. தேவனுக்கு மட்டுமே முடிவு உண்டாகட்டும்.